மற்றொரு அண்மை செய்தி ஏப்ரல் 21ஆம் தேதி விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். ஏப்ரல் 21ஆம் தேதி விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தொடர்ந்து தாவேக சார்பாக அந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அந்த நிலையில் தாவேக தலைவரை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக கடந்த 2 நாள் டி நகர் மற்றும் பல்வேறு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதை பேசவில்லை. அது மிக முக்கிய ஒன்றாகப்பட்டது. காரணம் அதுக்கு என்னவென்றால் குறிப்பாக விஜய் பேச ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து கூட்டம் அதிகரிக்கும் என்ற அடிப்படையிலேயே அது ரத்து செய்தது என்றால் கூட தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று கூட பெரம்பூருக்கு குறிப்பாக யாருக்கும் எந்த தகவல் தெரிவிக்காமல் குறிப்பாக ஊடகத்துக்கும் மக்களுக்கு தகவல் திடீரென்று பெரம்பூர் தொகுதியில அவர் மாவட்ட செயலர் இல்லத்திற்கு சென்று அந்த பகுதியில விசில் சின்னம் வருது என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு வரவேற்பை தெரிவித்தது பார்க்க முடியுது. இந்நிலையில் இன்று பெரம்பூர் செல்வார் எதிர்பார்த்தில்லை, இன்னும் உறுதியாகவில்லை. இருந்தபோது வரக்கூடிய 21ஆம் தேதி குறிப்பாக YMCA மைதானத்தில் ஒரு கூட்டம் பொது இருப்பதாக தகவல் இருக்குது. குறிப்பாக அந்த கூட்டம் மிக முக்கிய ஒன்றாக பகுதியில் பல்வேறு விஷயம் குறித்து தாவேக விஜய் உரையாற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேடையில் மிக முக்கியமாக அனைத்து வேட்பாளரும் களை நிறுத்துவாரா, நிப்பாட்டி வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பாரா உள்ளிட்டவை எதிர்பார்ப்போடு இருக்க சூழ்நிலை எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் அதுவும் இல்லாமல் நாளை மிக முக்கியமாக அதாவது 20ஆம் தேதி அவர் வில்லிவாக்கம் பெரம்பூர் தொகுதியில மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. என்றால் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 230 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலையில பல்வேறு இடங்கள்ல அதுக்கான அனுமதி கிடைக்காம இருந்தாலும் கூட சில இடங்களை ரத்து செய்து கூட பார்க்க முடியுது. இந்த நிலையில் வரக்கூடிய இந்த 20-29 மிக முக்கிய ஒரு நாளாக தாவேகாவிற்கு பார்க்கப்படுகிறது. இதனால் பிரச்சாரம் என்பது இறுதிக்கட்டத்தை தேர்தல் எட்ட நிலையில இந்த பிரச்சாரம் என்பது விஜயோட பிரச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. மற்றொரு அண்மை செய்தி ஏப்ரல் 21ஆம் தேதி விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். ஏப்ரல் 21ஆம் தேதி விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தொடர்ந்து தாவேக சார்பாக அந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அந்த நிலையில் தாவேக தலைவரை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக கடந்த 2 நாள் டி நகர் மற்றும் பல்வேறு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதை பேசவில்லை. அது மிக முக்கிய ஒன்றாகப்பட்டது. காரணம் அதுக்கு என்னவென்றால் குறிப்பாக விஜய் பேச ஆரம்பித்து விட்டால் தொடர்ந்து கூட்டம் அதிகரிக்கும் என்ற அடிப்படையிலேயே அது ரத்து செய்தது என்றால் கூட தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று கூட பெரம்பூருக்கு குறிப்பாக யாருக்கும் எந்த தகவல் தெரிவிக்காமல் குறிப்பாக ஊடகத்துக்கும் மக்களுக்கு தகவல் திடீரென்று பெரம்பூர் தொகுதியில அவர் மாவட்ட செயலர் இல்லத்திற்கு சென்று அந்த பகுதியில விசில் சின்னம் வருது என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு வரவேற்பை தெரிவித்தது பார்க்க முடியுது. இந்நிலையில் இன்று பெரம்பூர் செல்வார் எதிர்பார்த்தில்லை, இன்னும் உறுதியாகவில்லை. இருந்தபோது வரக்கூடிய 21ஆம் தேதி குறிப்பாக YMCA மைதானத்தில் ஒரு கூட்டம் பொது இருப்பதாக தகவல் இருக்குது. குறிப்பாக அந்த கூட்டம் மிக முக்கிய ஒன்றாக பகுதியில் பல்வேறு விஷயம் குறித்து தாவேக விஜய் உரையாற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேடையில் மிக முக்கியமாக அனைத்து வேட்பாளரும் களை நிறுத்துவாரா, நிப்பாட்டி வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பாரா உள்ளிட்டவை எதிர்பார்ப்போடு இருக்க சூழ்நிலை எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் அதுவும் இல்லாமல் நாளை மிக முக்கியமாக அதாவது 20ஆம் தேதி அவர் வில்லிவாக்கம் பெரம்பூர் தொகுதியில மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. என்றால் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 230 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலையில பல்வேறு இடங்கள்ல அதுக்கான அனுமதி கிடைக்காம இருந்தாலும் கூட சில இடங்களை ரத்து செய்து கூட பார்க்க முடியுது. இந்த நிலையில் வரக்கூடிய இந்த 20-29 மிக முக்கிய ஒரு நாளாக தாவேகாவிற்கு பார்க்கப்படுகிறது. இதனால் பிரச்சாரம் என்பது இறுதிக்கட்டத்தை தேர்தல் எட்ட நிலையில இந்த பிரச்சாரம் என்பது விஜயோட பிரச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி.